ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ ஃபைனலி ஜனநாயகன் படத்தோட அப்டேட்ஸ் கிடச்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி அண்ட் பிளாட்லேருந்து ஒரு சில முக்கியமான லீக்ஸும் கிடச்சிருக்கு. ஓவராலாக ஜனநாயகன் படத்தை பற்றியும் அந்த பிளாட் அண்ட் லீக்ஸை பற்றியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். படத்தோட ரிலீஸ் கிட்ட நெருங்கிருச்சு. இன்னும் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, டிசம்பர். அதுக்கு அடுத்து ஏர்லி வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, கிட்ட நெருங்கிருச்சு. ஸோ அதனால் நிறைய அப்டேட்ஸ் காத்துருக்கு. எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி this video is sponsored by SP Warzone. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் தமிழ்நாட்டிலே லார்ஜஸ்ட் அவுட்டோர் பெயிண்ட் அரேனாக்கு தான் வந்திருக்கேன். அதுதான் எஸ்பி வார்சோன். ஸோ மதுரையில் கடச்சந்தல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய எஸ்பி வார்சோன் இங்கே பெயிண்ட் பால், ஆர்ச்சரி, வாட்டர் கன், சூப்பி சாசர் இந்த மாதிரி ஃபன் அண்ட் அட்வென்ச்சரஸான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற ஜோன் தான் நம்ம எஸ்பி வார்சோன். இங்க பெயிண்ட் பால் கேம்லாம் ரூபீஸ் 149 to 299 வரையும் பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் திஸ் நம்பர் அண்ட் புக் யோர் டைமிங், என்ஜாய் யோர் வீக்கெண்ட். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜான்வரி 9 இந்த படத்தோட ரிலீஸ் டேட் செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட எந்த விதமான அப்டேட்ஸும் வரல. படம் ஜனவரி 9 தான் ஃபஸ்ட்டு வருதா அப்படின்னு இப்போ ஃபேன்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜனவரி 9 வரப்போகிற படத்துக்கு இப்போவே ஒருத்தன் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டான், ராஜா சாப், பிரபாஸோட படம். இன்னும் எந்த ஒரு அப்டேட்டு சிங்கிள் எதுவுமே இல்லாமல் கம்மன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க ஃபேன்ஸ்க்கு ஆக்சுவலாக நவம்பர் மந்த் ஒரு ட்ரீட்டை இருந்திருக்க வேண்டியது. பட் ஒரு சில இஷ்யூஸ்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தள்ளி போயிட்டு இருக்கு. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர வேண்டியது. பட் இவங்களை முந்திக்கிட்டு பராசக்தி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டா அவங்க விட்டுட்டாங்க. ரிலீஸ் டேட்ல தான் பிரச்சனை பண்றாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி அப்டேட்ஸ் ஒரு இடத்துலயும் கிளாஸ் விட்டு மோதிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் எதுக்கு இந்த ஒரு இதை பண்ணிட்டு மறுபடியும் அது ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இவங்களுக்கு அவங்களுக்கு கிளாஷ், இவங்களுக்கு சண்டை அப்படின்ற மாதிரி எதுவும் இது பண்ண வேணாம். நம்ம சீக்கிரம் அப்டேட்ஸை கூடி சீக்கிரம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நவம்பர் மந்த் எண்டுக்குள்ள டெஃபினட்டா நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிரும். முக்கியமா டிசம்பர் நிறைய அப்டேட்ஸ் ஃபர்தரா நம்ம எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம நிறைய இன்டர்வியூஸ், ட்ரெய்லரே கூட நீங்க நியூ இயர் அப்போ எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த மிட் நைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்ல படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி கரெக்டா 9 daysல படத்தோட ரிலீஸ் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால கொஞ்சம் பொறுத்துங்க, படத்தோட ரிலீஸ் கிட்ட நெருங்கிருச்சு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, லைக் இருக்குல்ல எல்லைக்கு, அந்த படத்தோட இன்டர்வல்ல இல்லைன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல எப்பயாவது இன்டர்வல்லே மேக்ஸிமம் ஜனநாயகன் படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸ்பெஷலா கட் பண்ணி அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது எந்த விதத்துல உண்மை அப்படின்னு தெரியல. மறுபக்கம் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் கிட்டத்தட்ட நிறைவடைஞ்சிருச்சு. இந்த நேரத்துல படத்தோட பிளாட்ல இருந்து ஒரு சில லீக்ஸ் கிடைச்சிருக்கு. லைக் படத்தோட கதை இதுதான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில லீக் கிடைச்சிருக்கு படத்தோட கதையை பத்தி. அது என்னன்னா, படத்துல தளபதி விஜய் ஒரு அரகண்டான போலீஸ் ஆபீசரா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அரகண்டான ஒரு போலீஸ் ஆபீசர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான, ரொம்ப ரூடான ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு. முக்கியமா லேடிஸ் விஷயத்துல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் நடந்தா அவங்கள இம்மீடியட்டா என்கவுண்டர் பண்ணி போட்டு தள்ளுற அளவு ரொம்ப ரொம்ப ரூடான ஒரு கேரக்டர். அது மாதிரி சொல்றாங்க. அவரோட கடமையை செய்ய விடாம அவரை தடுத்த ஒரு காரணத்தினால, அவரோட ஈகோவை ட்ரிகர் பண்ண ஒரு காரணத்தினால, அவர் கம்ப்ளீட்டா அரசியல்வாதிகள் போலீஸை கண்ட்ரோல் பண்ணி போலீஸ் எந்த விதத்திலையும் செயல்பட விடுறது இல்லை அப்படின்ற காரணத்தினால அவர் அரசியல்வாதிகளை என்ன மாதிரி போட்டு படுத்துறாரு அப்படின்ற மாதிரியான செகண்ட் ஹாஃபா நீங்க பாப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லிட்டரலி அரசியல்வாதிகளை விஜய் சார் என்ன மாதிரி டார்ச்சர் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லிட்டரலி இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல நிறைய பாலிடிக்ஸ் இருக்க போகுது. கிட்டத்தட்ட இப்ப சக்தி திருமகன் ஒரு படம் வந்ததுல விஜய் ஆண்டனி சார் நடிச்சு அந்த மாதிரியான ஒரு சாயல நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பகவத் கேசரியோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் ஒரு ரூமர் அப்பத்துல இருந்து இப்போ வரையுமே போய்கிட்டு இருக்கு. ரைட்ஸுமே எதுக்கடா வம்பு அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாலும், ஹெச் வினோத்ன்ற ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். அவர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய உண்மை சம்பவங்கள்லாம் புனித்து அவரோட படத்துல ஒரு சில இடங்களை நல்லா அதை அட்டாச் பண்ணுவாரு. அந்த விதத்துல இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா இந்த ரேப் இஷ்யூஸ் இதெல்லாம் கோயம்புத்தூர்ல நடந்தது இல்ல, இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்ற காரணத்தினால அது மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பேஸ்டு கண்டென்ட்டும் படத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இது மட்டும் இல்லாம இப்பவே சொல்றது என்னன்னா, ரொம்ப ரொம்ப ஹார்ஷான அட்டாக்ஸ்லாம் இருக்கும். இப்போ ரூலிங் பார்ட்டியை இது பண்ற மாதிரி, ரூலிங் பார்ட்டியை போற போக்கில் ஸ்பூஃப் பண்ற மாதிரி படத்துல நிறைய டைலாக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவில் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி
அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு டேரிங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக வரும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் பராசக்தியும் ரிலீஸ் ஆக ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ண காத்திருக்காங்களோ இதில் வந்து பிரபாஸ் படம் ராஜா சாப் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 9th வந்து ராஜா சாப் தான் வருது, பராசக்தி கொஞ்சம் தள்ளி தான் வருது, April 13 தான் வருது. அப்படி பார்க்கும்போது ஸ்க்ரீன்ஸ் விஷயத்தில் வந்து ஜனநாயகனுக்கு என்ன மாதிரி லாட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. அந்த விதத்தில் எதுவும் பஞ்சாயத்து எதுவும் நடக்குமா அப்படின்றத வச்சு தான் வந்து மேபி அதெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஜனவரி மாதத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம்ல, அந்த டைமில் நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் நடக்கும். இதை வச்சு கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ் அதெல்லாம் நிறைய தடவை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ராஜா சாப் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸாக மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறாங்க. அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.